ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷ விதமாக இந்த திறவுகோல் என்னும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த சில வாரங்களாக நம்ம எந்த ஒரு தலைப்பில் இந்த திறவுகோல் நிகழ்ச்சியில் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம்னு சொல்லி பார்க்கும்பொழுது, இந்த லேவியராமா புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய சுத்தம் மற்றும் அசுத்தம் உள்ள மிருக ஜீவன்கள் பற்றின விஷயங்களை குறித்து தானே சத்தியங்களை நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோன்றதை பார்க்குறோம். அதனைத் தொடர்ந்து இந்த வாரமும் நம்ம லேவியராமா புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில ஆழமான சத்தியங்களை தான் பார்க்க போகிறோம். அதுலேயும் லேவியராமும் 17ஆம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம லேவியராமும் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். சகல மாம்சத்திற்கும் இரத்தம் உயிராக இருக்கிறது, இரத்தம் ஜீவனுக்கு சமானம். அப்போ சகல மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கு அப்படின்ற இந்த ஒரு வசனத்தின் அடிப்படையில் ரத்தம் ஜீவனுக்கு சமானம் அப்படின்ற தலைப்பில் தான் இந்த ஒரு நாளிலும் நம்ம இந்த திறவுகோல் நிகழ்ச்சியில் தேவனுடைய சத்தியங்களை பார்க்க போகிறோம் அப்படின்னு தான் பார்க்குறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய இந்த பாடத்தினுடைய தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் ஜீவனுக்கு சமானம். ஆமாம், இது எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு கவனிக்கும் போது லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் நாம் படிக்கும்போது, சகல மாம்சத்துக்கும் ரத்தம் உயிராக இருக்கிறது, ரத்தம் ஜீவனுக்கு சமானம். ஆகையால் எந்த மாம்சத்தின் ரத்தத்தையும் புசிக்க வேண்டாம், சகல மாம்சத்தின் உயிரும் அதன் ரத்தத்தில் தானே, அதை புசிக்கிற எவனும் அறுப்புண்டு போவான் என்று இஸ்ரேல் புத்திரருக்கு சொன்னேன். இது தேவனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பிரமாணம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தேவனுடைய எண்ணம் மற்றும் அவருடைய சிந்தனை என்னவா இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சில வசனங்கள் நம்ம இப்போ படிச்சிருக்கோம். இப்போ தேவன் என்ன சொல்லிட்டாருன்னா, எல்லா மாம்சத்துடைய உயிரும் வந்து பார்த்தீங்கன்னா அது ரத்தத்தில் இருக்குது, ரத்தத்தை நம்ம சாப்பிடக்கூடாது, புசிக்கக்கூடாது. அப்படி புசிச்சிங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களில் அந்த ஜனங்கள் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான் அப்படிங்கிறத ஒரு கட்டளை இங்கே தேவன் சொல்லிட்டார். இந்த வசனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் புசிக்கக்கூடாதுன்னா அப்போ என்ன பண்ணணுங்கிறத பிரமாணமாக என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு கவனிக்கும் போது, அதிலே 11ஆம் வசனம் சொல்லுது, மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது, நான் அதை உங்களுக்கு பலிபடுத்தின மேல் உங்கள் ஆத்மாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன், ஆத்மாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தமே. அப்போனா பாவ நிவர்த்தி செய்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரத்தம் அப்படிங்கிறத சொல்லிட்டார். இந்த வசனங்கள் படிக்கும்போது நம்மளுக்கு ஒரு சின்ன விஷயங்கள் வந்து நம்மளுக்கு ஞாபகம் வரும். அதாவது நம்ம ஆண்டவரே இயேசு கிறிஸ்து பேசின ஒரு சில வசனங்கள் நம்மளுக்கு ஞாபகம் வரும், சம்பவங்களும் ஞாபகம் வரும். எங்கன்னு சொல்லி கவனிக்கும் போது யோவான் 6ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம் கவனிக்கலாம். யோவான் 6ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம் கவனிக்கும் போது, அப்போது யூதர்கள் இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். அந்த வரைக்கும் இயேசு கிறிஸ்து நானே வானத்திலிருந்து இறங்கி அந்த ஜீவாப்பம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. உடனே அவங்களுக்கு கேள்வி வந்துருச்சு. அடுத்து படிக்கும்போது இயேசு கிறிஸ்து அதுக்கு என்ன ரிப்ளை கொடுக்குறான்னு சொல்லிட்டு கவனிச்சிங்கன்னா, அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ இங்கே இயேசு கிறிஸ்து என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா, மனுஷகுமாரனுடைய மாம்சத்தையும் சாப்பிடணும், ரத்தத்தையும் நீங்கள் பானம் பண்ணலாம், உங்களுக்குள்ளே ஜீவன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ இந்த வசனங்கள் நம்மளுக்கு எங்கே ஒப்பிட்டு பார்க்கலாம்னா, அங்கே மாம்சத்தை புசிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே பிரமாணம் தேவன் கொடுத்துட்டாரு. இங்கே ஆண்டவரே இயேசு கிறிஸ்து ரத்தத்தை இங்கே குடிக்கணும், புசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரே. அப்போது இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னு சொல்லி கவனிக்கும் போது, இந்த ரத்தம்ங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டோன்னா கிளியராக நம்ம என்ன பண்ணலாம், நம்ம சரிவர சத்தியங்களை தியானிக்க முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அப்படி தியானிச்சிட்டோன்னா தேவன் எதிர்பார்க்கக்கூடிய எண்ணங்களை நம்ம சரியாக புரிஞ்சுக்கலாம், அந்த லேவியராகம புத்தகத்தில் இருக்கக்கூடிய இந்த சம்பவத்தின் மூலமாக அப்படிங்கிறத நம்ம பார்க்க வரோம். ஓகே, இப்போ ரத்தம் என்னவா இருக்குன்னா மாம்சத்தினுடைய ஒரு உயிராக இருக்குது. அப்போது ரத்தம் ஈக்குவல் டு உயிர், ஜீவன். அப்போ ஆண்டவருக்கு இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு என்ன கொடுத்தாரு? வசனங்கள் படிக்கலாம் பாருங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட ரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கீர்கள் என்று அறிவீர்களா? அதாவது நம்ம என்ன பார்க்க வரோம்னா, ஆண்டவருக்கு இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் வந்து ஜீவனுங்கிறதுக்காக ஒரு வசனங்கள், நிறைய வசனங்கள் இருக்குது, உங்களுக்கு தெரியும், எபிரேயரில் இருக்குது, நிறைய வசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, ஆண்டவருக்கு இயேசு கிறிஸ்துனுடைய இந்த ஜீவன் தான் ரத்தம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த ரத்தத்தினால நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா மீட்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இங்கே மீட்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறத இங்கே யாருக்கு ஃபஸ்ட்டு நிற்க வைக்கிறேன், யாருக்கு இந்த வார்த்தைகளை நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம்னு சொல்லி கவனிக்கும் போது, தேவனுடைய முதற் பிள்ளைகள், அதாவது முதற் சந்ததி, சபை வகுப்பார், சபையாக அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் அப்படிங்கிறத இந்த இடத்துல இங்கே வச்சுக்கலாம். இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்களாமா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால மீட்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போது இங்கே ரத்தம்ங்கிறத எதை நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, ரத்தம்ங்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீவன்
அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அப்போ ரத்தத்தை குடிக்கணும் அப்படின்னு சொல்லி கவனிக்கும் போது நம்ம லேவியராகமம் வந்து படிக்கும்போது ரத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாம்சம் உயிராக இருக்குது. அப்போ இந்த உயிரை வந்து உள் வாங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லி கவனிக்கும் போது இங்கே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, ரத்தத்தை பானம் பண்ணுங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, ரத்தத்தை பானம் பண்ணுங்கள், பானம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜீவன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டார். அப்போனா இங்கே ரத்தம் பானம் பண்ணுதல் அப்படின்னு சொல்லிட்டு கவனிக்கும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடைய ஜீவன், அதாவது அவருடைய வாழ்க்கை, இந்த வாழ்க்கையை தான் நீங்கள் வந்து வாழுங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அது எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடைய ரத்தம் அந்த ஜீவன் வந்து வாழ்க்கைன்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கவனிச்சிங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய இந்த 3.5 வருஷம் அவருடைய ஊழிய பிரயாணத்தில் அந்த காலப்பகுதியில் அவர் முழுதுமாக தேவனுக்கு பிரியமாக இங்கே வாழ்ந்தார். ரத்தம்ங்கிறது இங்கே பரிசுத்தமாக ஜீவனை இங்கே கொடுத்தார். அந்த 3 வருஷமே அவர் ஜீவனுக்கு கொடுத்தக்கூடிய காரியம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜீவன் கொடுக்கக்கூடிய ஒரு காரியம் அந்த 3 வருஷம். அதுதான் இந்த ரத்தம் பானம் பண்ணுறதுன்னு சொல்லும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரத்தத்தை நம்ம ஜீவனுக்கு ஒப்பிட்டு பரிசுத்தமான வாழ்க்கைங்கிறத புரிஞ்சுக்கிறோம். நல்லா கவனிங்க, ரத்தம்ங்கிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட ஜீவன். ரத்தத்தை பருகி கொள்ளுகிறது, நம்ம குடிக்கிறது அப்படிங்கிறது என்ன புரிஞ்சுக்கலாம்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடைய பரிசுத்தமான வாழ்க்கை. சரிங்களா? ஓகே. இப்போ பரிசுத்தமான வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணோம்னா வாழணுங்கிறது தான் இங்கே தேவன் சொல்லக்கூடிய ஒரு பிரமாணமாக இருக்குது. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே சொன்ன ஒரு இந்த வசனத்துடைய தாற்பயமாக இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ லேவியராகமம் புஸ்தகத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரத்தத்தை என்ன பண்ணக்கூடாதுன்னா புசிக்கக்கூடாதுன்னு சொல்லியாச்சே. அப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னு சொல்லி கவனிக்கும் போது இங்கே பார்க்கக்கூடிய கோணமும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். என்னன்னா இங்கே ரத்தம் என்ன பண்ணால் பலிபீடத்தின் மேலே ஊற்றணும். அப்போ ரத்தம்ங்கிறது என்ன நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன மாதிரி ரத்தத்தை பானம் பண்ணுதல், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்தமான வாழ்க்கையை நம்ம வாழுதல். அப்போ அந்த வாழ்க்கை எங்கே போய் முடியணும், எங்கே நம்ம வைக்கணும்னு சொல்லிட்டு கவனிக்கும்போது பலிபீடத்தின் மேலே, அதுவும் யார் தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அப்போ நம்மளுடைய வாழ்க்கை இங்கே தேவனுக்குள்ளாக இங்கே நடத்தப்படணுங்கிறத இங்கே தேவன் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம். அப்போ இங்கே பலிபீடத்தினுடைய ரத்தம் இங்கே ஊற்றப்படாமல் நம்ம சாப்பிட்டோன்னா இங்கே வசனம் தானே சொல்லுது. லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லும்போது இந்த ரத்தத்தை நம்ம புசிக்கக்கூடாது, புசிச்சா ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவோம் அப்படிங்கிறத எப்படி புரிஞ்சுக்கலாம்னு சொல்லி கவனிக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடைய இந்த பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்கிறதுக்காக அழைக்கப்பட்ட நாம் அந்த அழைப்புக்குள்ளே வந்துட்டு இங்கே கிறிஸ்துவுக்குள்ளாக அதை பலிபீடத்து மேலே நம்ம ரத்தத்தை ஊற்றாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மளுடைய வாழ்க்கையை வாழாமல் இருந்தால் நாம் இந்த அழைப்பு விட்டு போயிடுவோங்கிறத இங்கே வசனம் சொல்லுது. அழைப்புங்கிறது ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான். அழைக்கப்பட்ட அழைப்புக்குள்ளே வந்துட்டு நம்ம ஜனத்தில் இராதபடிக்கு இந்த அழைப்புகளை விட்டு வெளியே போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் இங்கே தேவன் நீங்கள் சொல்கிறார். அப்போ மிகுந்த கவனமாக நம்ம என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கவனிக்கும் போது இந்த பலிபீடத்தில் இருக்கக்கூடிய இந்த ரத்தம், இங்கே இருக்கக்கூடிய இந்த பலிபீடத்தின் மேலே நம்ம ரத்தம் இங்கே ஊற்றப்படணும். அதுக்கு மாறாக புசிக்கக்கூடாது. அதாவது வாங்கி கொண்ட இந்த ரத்தத்தை நம்ம செயல்படுத்தாமல் இங்கே வச்சிருக்கக்கூடாது அப்படிங்கிறத இந்த வசனத்து மூலமாக நம்ம இங்கே புரிஞ்சுக்கலாம். இதுதான் தேவன் நம்ம சொல்லக்கூடிய ஒரு சத்தியமாக இருக்குது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வாரமும் நம்ம திறவுகோல் நிகழ்ச்சியில் இந்த ரத்தம் ஜீவனுக்கு சமானம் அப்படின்னு தலைப்பில் ஆழமான சத்தியங்கள் நம்ம பார்த்துருப்போன்றதை பார்க்குறோம். இன்னும் வரக்கூடிய காலங்களில் இந்த லேவியராகமம் புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய இன்னும் ஆழமான சத்தியங்களை தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் கிறிஸ்துவுடன்.